Hello students, welcome back. In this video, we are going to discuss about reaction, structure and uses of boric acid. Now see the reaction of boric acid. When it is heated with ethyl alcohol in the presence of concentrated sulfuric acid, trialkyl borate is formed. So this trialkyl borate is an ester. The vapor of this ester usually it forms green edged flame, and this reaction is used to identify the presence of borate. See the reaction. This is boric acid. It is react with ethyl alcohol in the presence of concentrated sulfuric acid. So we will get trialkyl borate. The trialkyl borate, when it reacts with sodium hydride, it forms a coordination compound, that is NaBHOR thrice. So it is a powerful reducing agent. Next reaction is formation of boron trifluoride. Boric acid reacts with calcium fluoride in the presence of concentrated sulfuric acid. It forms boron trifluoride. See the equation. This is calcium fluoride plus sulfuric acid. Then boric acid, we are getting boron trifluoride. Next, when boric acid reacts with soda ash, we will get borax. Na2B4O7, this is borax. Now we are going to discuss about the structure of boric acid. Usually, boric acid has two-dimensional layered structure. It consists of BO3 3- unit, and these are linked to each other by hydrogen bonds. See the diagram. This is the structure of boric acid, and we are also going to discuss how to draw the structure of boric acid. Boric acid அப்படினு சொல்றப்ப அதோட ஃபார்முலா வந்து H3BO3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ரைட். இப்போ ஆக்சுவலா இந்த போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a two-dimensional layered structure. First point இதுதான். Secondly, இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. அப்ப என்ன இருக்கும்? BO3 இருக்கும். ஓகே, ஸோ 3 ஹைட்ரஜன் போனதுனால 3- இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸ் தான் இந்த போரிக் ஆசிட்ல இருக்கும். அண்ட் தேர்ட்லி, தீஸ் யூனிட்ஸ் வில் பி லிங்க்டு பை மீன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இது வந்து இந்த 2-dimensional லேயர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இப்போ நாம இந்த 2-dimensional layered structure of boric acid draw பண்ண போறோம். அண்ட் இப்போ நம்ம draw பண்ண போற ஸ்ட்ரக்சர்ல 4 units of H3BO3 வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல 4 3s are 12 hydrogen atoms, 4 boron atoms, 12 oxygen atoms இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் 2 டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும். ஒன்று வந்து சாலிட் லைன்ஸ்ல இருக்கும், அது வந்து ஆக்சுவல் பாண்ட். சாலிட் லைன்ஸ்னா அப்படியே அப்படி கோடு போட்டோம்னா அதுதான் சாலிட் லைன்ஸ், ஆக்சுவல் பாண்ட் அது. வேறஸ் டாட்டட் லைன்ஸ் இருக்கும். டாட்டட் லைன்ஸ் இண்டிகேட் ஹைட்ரஜன் பாண்ட். ரைட். ஸோ இதுல போரான் இருக்கு. ஸோ போரான் எப்படி போடணும்னா, போரான் இப்படி போட்டு இப்படி போடலாம், இல்ல போரான் எங்க இருந்தாலும் இப்படி போட்டு இப்படி இருக்கலாம். ஸோ இப்படிதான் போரான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால இப்ப சென்ட்ரல்ல நான் வந்து போரான் போடுறேன். ரைட். ஸோ போரானை சுத்தி 3 bonds. ஸோ 3 bonds. ஸோ ஒரு பாண்டும் ஓனால மட்டும்தான் சரவுண்ட் ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, போரான் இஸ் பாண்டட் வித் ஆக்சிஜன். இப்போ எப்படி இது என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 3 டைரக்ஷன் இருக்கு இல்லையா? இது ஒரு டைரக்ஷன், இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இந்த 3 சைடும் நம்ம ஹெக்ஸகன் வர மாதிரி பார்க்கணும். ஹெக்ஸகன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஷேப் டிரா பண்ணோம்னா அதுதான் ஹெக்ஸகன். ஸோ இந்த டாப் இது இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ண, இப்படி போட்டு இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப். ஸோ இந்த டைரக்ஷன்ல இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப் இருக்கணும். ஸோ இந்த டைரக்ஷன்ல இப்படி ஹெக்ஸகன் ஷேப் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே போடணும். பட் இந்த ஒரு லைனை நான்
ரெண்டு லைனா, அதாவது ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறேன். ஒன்று வந்து சாலிட் லைன், இன்னொன்று வந்து டாட்டட் லைன். ஸோ ஒரு லைனையும் ஹெக்ஸகனில் இருக்கிற ஒரு லைனை நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்றதை பாருங்கள். ஆக்சிஜன் கூட இப்போ ஹெக்ஸகன் வரைய போகிறேன். ஓகே, அப்போ ஹெக்ஸகன்னா இது மேலே டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் அப்வர்ட் டைரக்ஷனில் வரைய போகிறேன். ஸோ ஒரு லைன் போடணும், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் போட்டு இப்படி போட்டோம்னா ஹெக்ஸகன் ஷேப் வந்துடும். பட் இந்த லைன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாலிட் லைன் போடுறேன், ஒரு டாட்டட் லைன் போடுறேன். ஓகே, ஸோ இங்கே சாலிட் லைன் போட்டேன்னா இங்கே டாட்டட் லைன் போடுறேன், இங்கே சாலிட் லைன் போட்டேன். அண்ட் ஸோ ஹெக்ஸகன் ஷேப் வந்துச்சா. பட் யார் இங்கே போடணும்னா இங்கே வந்து போரான். ஸோ போரானுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போரான் தான் இருக்கும். போரான் இஸ் ஆல்வேஸ் பாண்டட் வித் ஆக்சிஜன். ஸோ ரெண்டு ஆக்சிஜனை யார் கனெக்ட் பண்ணுவான்னா ஹைட்ரஜன். ஸோ போரானை சுற்றி 3 ஆக்சிஜன். ஸோ 3 ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஹெக்ஸகன் ஷேப் வந்துச்சா அப்வர்ட் டைரக்ஷனில். ஸோ இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வரணும். ஸோ பாருங்க, இங்கே வந்து டாட்டட் லைன் இருக்கு. டாட்டட் லைன் பக்கத்தில் டாட்டட் லைன் வரக்கூடாது. ஸோ நான் சாலிட் லைன், அதாவது ஒரு டாட்டட் லைன் தான் இருக்கலாம். ஸோ சாலிட் லைன் போட்டேன். ஓகே, சாலிட் லைன் போட்டதுனால இதுக்கு ஆப்போசிட் இந்த ஆக்சிஜனுக்கு போட போகிறோம்ல, இங்கே தான் ஹெக்ஸகன். ஸோ அந்த ஹெக்ஸகனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கண்டிப்பாக டாட்டர் லைன். ஸோ டாட்டர் லைன் போட்டோம். ஸோ இது சாலிட் லைன், அப்போ இங்கே டாட்டர் லைன். இது டாட்டர் லைன், அப்போ இங்கே சாலிட் லைன். இப்போ இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், ஏன்னா இங்கே ஓ, இங்கே ஓ. ஓகே, ஸோ இந்த ஓ பார்த்தீங்கன்னா யார் கூட கனெக்ட் ஆயிருக்கும், போரான் கூட கனெக்ட் ஆயிருக்கும். பாருங்க, ஓ பாருங்க, போரான் இங்கே போட்டாலும் boron surrounded by 3 oxygen atoms. ஓகே, ரைட். பாருங்க, ஹெக்ஸகன் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த டைரக்ஷனில் ஒரு ஹெக்ஸகன் போடணும். அப்போ வந்து இங்கே ரெண்டுமே வந்து என்னவா இருக்கு, சாலிட் லைனாக இருக்கு. ஸோ நான் இங்கே டாட்டட் லைன் போடுறேன். இங்கே டாட்டட் லைன் போட்டேன், அதனால இதுக்கு ஆப்போசிட், இந்த ஹெக்ஸகனோட ஆப்போசிட் சைடில் சாலிட் லைன் போடுறேன். ஸோ இங்கே டாட்டட் லைன், ஸோ இங்கே சாலிட் லைன், இங்கே சாலிட் லைன், இங்கே டாட்டட் லைன். ஓகே, ஸோ இதுவோ இதுவோ, ரைட். இப்போ பாருங்க, போரான் ஹெக்ஸகன் ஷேப் வந்துச்சா. ஸோ 3 சைடுமே ஹெக்ஸகன் ஷேப் வந்துச்சு. ஸோ போரான் போட்டாச்சு, 2 ஆக்சிஜனை ஹைட்ரஜன் கனெக்ட் பண்ணும், ஹைட்ரஜனை போட்டாச்சு. ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாமே என்ன எதை டினோட் பண்ணோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கை டினோட் பண்ணும். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஹைட்ரஜன், 4 போரான், 12 ஆக்சிஜன் இருக்கணும். 4 போரான் இருக்கு, 1 2 3 4, 12 ஆக்சிஜனும் இருக்கும், 3 6 9 12. பட் எது குறையும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் குறையும். ஸோ ஒரு போரானை சுற்றி 3 ஆக்சிஜன், அந்த 3 ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். பாருங்க, இங்கே இருக்குன்னா இப்போ வந்து ஹைட்ரஜன் போடுறோம்னா ஒன்று இப்படின்னா ஒன்று இப்படி, ஒன்று இப்படி. ஓகே, ஸோ ஒன்று இப்படி இருக்கா பாருங்க, இந்த டைரக்ஷன் முடிஞ்சிடுச்சா. ஸோ இங்கே பாருங்க, ஒன்று இப்படி இருக்கா, அதுதான் இது. ஒன்று இப்படி, ஒன்று இப்படி. அண்ட் இந்த போரானுக்கு வாங்க, ஒரு இதே தான், ஒன்று இப்படின்னா ஒன்று இப்படி, ஒன்று ஆல்ரெடி இங்கே இருக்கு. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஹைட்ரஜன். ஓகே, ரைட். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். செக் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது இன்னும் போரிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்னால கனெக்ட் ஆகிறப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் பெருசாக ஆகிட்டே போகும். ஓகே, அப்போ ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ 2-dimensional லேயர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் இது மேலே ரஃப் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 4 போரிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் இருக்குன்றதுக்காக பாருங்க, இது ஒரு போரிக் ஆசிட் அண்ட் இது ஒரு போரிக் ஆசிட் அண்ட் இது ஒரு போரிக் ஆசிட் அண்ட் இது ஒரு போரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக 4 போரிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் இங்கே போட்டிருக்கோன்னு சொல்கிறதுக்காக நான் இது மாதிரி இருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஓகே, now we are going to discuss about the uses of boric acid.
The first use of boric acid, it is used to manufacture pottery glass, enamels and pigments. This is the pottery glass example. You can see the pictures. Then this is enamels. Then this is the pigments. Second use of boric acid is used as an antiseptic and as an eye lotion. This is the picture of eye lotion. You can understand. Then the third use, it is used as the food preservative. You can see the picture. Boric acid used as the preservative. Hope you understood today's lesson. Okay students, thank you very much. Watch full video, take notes and complete your daily task.